நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு 20 லட்சம் ஓட்டை இங்கே உறுதிப்படுத்தலை, உங்களுக்கு ஒரு கணக்கே சொன்னேன்ல. அவர் இவங்களே ஒரு 66,000 பூத்து வச்சுக்கோங்க. இவங்க வந்து ஒரு மண்டலத்தான் போட்டிருக்காங்க, அவன் 5 மண்டலமாக பிரிக்க போகிறாங்க. ஸோ இங்கே மட்டும்தான். அப்போ ஒட்டுமொத்தமாக நான் சொல்ல வரேன், அது இந்த மண்டலத்துக்கு மட்டுமே நம்ம வந்து ஒரு 20 லட்சம் ஓட்டு வந்துருச்சு நான் சொல்ல. அவர் இந்த கூட்டம் வந்து இந்த மண்டலத்துக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு 5 மண்டலமாக பிரிச்சிருக்காங்க. 5 மண்டலம் சேர்ந்து 66,000 பூத்து. 66,000 பூத்துக்கு ஃபுல்லாக ஆள் போட்டாங்கன்னு வச்சுன்னா ஒரு 6.5 லட்சம் ஓட்டு. இந்த 6.5 லட்சம் ஓட்டு இன்ட்டு 3 மாறுதுன்னா உங்களுக்கு வந்து 20 லட்சம் ஓட்டு. இப்படி நான் ஒரு குத்து மதிப்பு கணக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ மினிமம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான், 6%லேருந்து 10% வரைக்கும் அவங்க தான் நான் டே 1 சொல்லிட்டு இருக்கேன். லீஸ்ட் 6, மோஸ்ட் வந்து ஹையஸ்ட் வந்து 10%. அப்போ சீமான் வந்து 8% வாங்கினது 35 லட்சம் ஓட்டு. அப்போ இவர் 10 வாங்குறாருன்னா 45-50 லட்சம் ஓட்டு வாங்குவார்ல. அப்போ அந்த கணக்குள்ள தானே இருக்குது. அப்போ நான் உங்களுக்கு சொன்னது 20 லட்சம் ஓட்டு நீங்கள் அஷ்யூர்டாக நிற்குது. உங்களுக்கு புரியுங்களா? அப்புறம் இந்த பூத் ஏஜென்ட்டுகள் மட்டுமே உத்தரவாதம் ஆயிட்டாங்கன்னா ஒரு 20 லட்சம் ஓட்டு அவர் அஷ்யூர் ஆயிரும். அப்போ வந்து அது சீமான நெருக்கி வந்து நிற்பார். தாண்டி போறாராங்கிற பார்க்கணும். 6 to 10 நான் சொல்லியிருக்கேன். அது 6 வந்து கேரண்டியாக நின்றும். 8 இருக்கலாம், 10 இருக்கலாம், அது பார்க்கணும். அதுக்கு மேலே போக வாய்ப்பு இன்னைக்கு தேதிக்கு. ஓகே, இன்னைக்கு தேதிக்கு இன்னும் வேறு ஏதாவது நிறைய நடந்துச்சுன்னா நான் பார்க்கணும். நான் சொன்னேன், இது நான் ஏற்கனவே சொன்னது தான் உறுதிப்படுத்திய போத 6-10க்கு மேலே போகிறதுக்கான எனக்கு சந்தர்ப்பம் எனக்கு இன்னும் அமையலை. ஏன்னா இப்போ இன்னொரு முக்கியமான அவருக்கான ஒரு பெரிய சவாலாக அவர் வந்து இந்த பக்கம் ஏடிஎம்கே அலைன்ஸ் அமைஞ்சிருச்சு. இப்போ ஏடிஎம்கே அலைன்ஸ் 2 இருந்துச்சுன்னா இது வந்து இன்னும் கூட்டிகிட்டே போகும், அவருடைய கிராஜுவலாக கூட்டிகிட்டே போகும், இன்னும் கூட்டிகிட்டே போகும். அது ஏன் கூடாதோ அப்படின்னு நான் அஞ்சுறேன் அப்படின்னா, இங்கே ஒரு அலைன்ஸ் வந்துட்டதுனால திமுகவை வீழ்த்த விரும்புவதற்கான பெரு வாய்ப்பாக இங்கே வந்துருச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க. ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.